ட்ரம்புக்கு நோபல் பரிசா? அதுவும் நெதன்யாகு பரிந்துரையில. என்னப்பா நடக்குது இங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நோபல் கமிட்டிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நேத்து நடந்த டின்னர் விருந்துல அந்த கடிதத்தை ட்ரம்ப் கிட்டயே கொடுத்த நெதன்யாகு இந்த பரிசுக்கு நீங்க தான் தகுதியானவர்னு சொல்லியிருக்கிறாரு. காசா போர், ஈரான் அணு ஆயுத விவகாரம்னு எல்லாத்துலயும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்த அதிரடி ஆதரவுதான் இந்த பரிந்துரைக்கு காரணமா? ட்ரம்ப் அதிபரான பிறகு 3வது தடவையா நெதன்யாகுவை சந்திச்சிருக்கிறார். மத்திய கிழக்கு பகுதியில சமாதானத்தை நிலைநாட்ட ட்ரம்ப் நிறைய பாடுபடுறதா நெதன்யாகு பாராட்டியிருக்கிறார். நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுதப் போரை நிறுத்தினதே நான் தான், எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்கா? உலக மக்கள் தொகையில வெறும் 0.2% இருக்க யூதர்கள் நோபல் பரிசுகள்ல 20%க்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ட்ரம்புக்கு யூத லாபி வேலையை ஆரம்பிச்சிடுச்சான்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஆனா நோபல் பரிசு கமிட்டி யாருக்கும் லாபி பண்ண முடியாது. இருந்தாலும் உலகம் முழுக்க முக்கிய பதவிகள்ல யூதர்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றதும் உண்மைதான். ட்ரம்புக்கு நோபல் பரிசு கிடைக்குமா? அல்லது இது யூத லாபியின் ஆரம்பமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.